கண்ணுக்கு தெரிந்த எதிரியை ஜெயிக்கிறதே கஷ்டமா இருக்குது. கண்ணுக்கு தெரியாத எதிரியை ஜெயிக்கணும்னா நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். மனக்கண்கள் எப்படி திறக்கப்படும்? இயேசுவானவர் லூக்கா புஸ்தகம் 24:30 எம்மாவு சீசர்களோடு செல்லும் பொழுது அவர் வசனத்தை விலக்கி காட்டுறாரு. அப்ப அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அப்புறம் வீட்டுக்கு போய் அவங்களோட என்ன பண்றாரு? அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப வேத வசனமாகிய அப்பத்தை நாம பித்து, அதாவது வியாக்கியானம் பண்ணி எடுத்து அதை ருசி பார்த்து புசிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. ஏசாயா 28:28 அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். நம்முடைய வார்த்தை வளமா இருக்கணும்னா வேதத்தில் உள்ள சத்தியங்களை நம்ம ஆழமா அறிந்து கொள்ளும் பொழுது இருதயம் திறக்கப்படும். அல்லேலூயா. கழுதையின் வாயை திறந்தவர், லீதியாளுடைய இருதயத்தை திறந்தவர், சரிங்களா, பீலையாமுடைய கண்களை திறந்தவர், பேதுருக்குனே சிறைச்சாலையுடைய கதவுகளை திறந்தவர், நமக்கு நல்ல நல்ல கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். அந்த கதவுகள் அனுகூலமான கதவுகள். அல்லேலூயா. இந்த நாள்ல அந்த எப்பத்தா திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். கொன்னை வாயுடைய அந்த செவிடனுடைய காதுகளை இயேசு உமிழ்ந்து காதை தொட்டு எப்பத்தா அப்படின்னாராம், திறக்கப்படுவதாக அப்படின்னு அர்த்தம். அதே போல நமக்காக முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படணும்னா நம்முடைய மனக்கண்கள் பாருங்க. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதியானவன் நாம் கண் காணக்கூடாதபடி, மனக்கண்கள் திறக்காதபடி நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அதுல இருந்து நம்ம விடுபடணும். சரிங்களா. கண்ணுக்கு தெரிந்த எதிரியவே நம்ம ஜெயிக்க முடியல. பிசாசானவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். பிசாசு நம்மளை பார்க்கறது சரிங்களா நமக்கு தெரியல, நாம அவனையும் பார்க்க முடியல. அந்த நம்மளை பார்க்கிற பிசாசை நம்ம ஜெயிக்கணும்னா மனக்கண்கள் திறந்திருக்கக்கூடிய நிலைமை. பரிசுத்தவான்களுக்கு மனக்கண்கள் திறந்திருக்கும் பாருங்க. மனக்கண்கள் யோபு புஸ்தகத்துல யோபு அங்கலாய்க்கிறார். என்ன அங்கலாய்க்கிறாரு? தேவன்ட்ட பார்த்து யோபு சொல்றாரு 10 நாள்ல, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? அங்கலாய்த்து சொல்றத பார்க்கலாம். அந்த கேள்விக்கு 1 சாமுவேல் 16:7 தேவன் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறேன் அப்படி சொல்றாரு. அதே போல நான் மற்றவர்கள் பார்க்கிறபடி பாராம, மாம்சத்தின்படி பார்க்காம, சரிங்களா, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மை அப்படின்னு உலக மொழி சொல்கிறது. ஆனா வேதம் சொல்கிறது, நீ ஆவியின் கண்கள்ல, உன் மனக்கண்கள்ல பார்க்கும் போது எல்லாம் திட்டமும் தெளிவும் அழகும் புரிதலோடு இருக்கும் அப்படிங்கிறார். சோதரம். அப்ப நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில நமக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்.